சபாநாயகர் சொல்லியிருக்காரு, மரபோடு தான் செயல்பட்டு சொல்லியிருக்காரு. அதாவது சட்டசபை நடைபெற்ற தினங்களில சில உறுப்பினர்கள் சைகைகளின் மூலமாக செய்த சில நடவடிக்கைகள் சோசியல் மீடியாவில் கேலி கிண்டலுக்கு ஆளானது. உடனடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் உறுப்பினர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செஞ்சார். சைகைகள் மூலமாக செய்கைகளை வெளிக்காட்டுவதோ கண்ணிய குறைவாக நடப்பதோ கூடாது. சோசியல் மீடியாவில் அதெல்லாம் கேலி கிண்டலாக்கப்படுகிறது. கண்ணிய குறைவாக எந்த உறுப்பினர் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்கிட்டே சபாநாயகர்கிட்டே அனுமதி கேட்கிறார். நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு உடனடியாக சபாநாயகரை பேரவைத் தலைவரை வந்து அனுமதி கொடுக்கிறார். நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்னா, முதல் நாள் இதே பேரவைத் தலைவர் அவர்கள் தான் செய்கைகள் செய்யக்கூடாது, கண்ணிய குறைவாக யார் செயல்பட்டால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதல்வர் நான் ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு செய்கை செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு. பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கிறாரு. இது எந்த வகையில சரியானது என்று நமக்கு தெரியல. மரபு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்லும் போது மரபு மீறி செயல்படலாம். புரியல செயல்படவில்லை. அப்போ மரபை மீறி செயல்படவில்லை என்று சொன்னா அப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு ஏன் பேரவைத் தலைவர் அந்த அறிவிப்பு செய்யணும்? அந்த அறிவிப்பை செய்ததுனால தானே இப்ப செவ்வாய்க்கிழமை அந்த அறிவிப்புக்கு முரணாக நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்களே, இது நியாயமான எல்லாருமே கேட்கிறாங்க இல்லையா? அதை தான் அவங்க சுட்டி காட்டுறோம். சட்டசபை என்பது திரையரங்கு அல்ல. சட்டசபைக்கென்று சில மரபுகள் உண்டு. அந்த மரபுகளை மாண்புமிகு முதல்வர்கள் மதித்து நடக்க வேண்டும். தமிழை பாதுகாப்போம், தமிழ் நம்முடைய ஆட்சி மொழின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா முதல்வர் அவர்களே சட்டசபையில பேசும்போது கதரல்ஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது ஆங்கிலமா தமிழா? தமிழை பாதுகாப்புன்னு உங்க உரையில சொல்றீங்க. நீங்களே வழக்கத்துக்கு மாறான சமூக வலைதளங்கள்ல சின்ன பிள்ளைங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? சபையில அந்த குறிக்கோள் எவ்வாறு பதிவாகும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியாக முதல்வர் வந்து ஆக்ஷன் பண்ணி அதாவது முடிச்சிட்டோங்கிறது மாதிரி செய்ய காட்டுறாரு. இத பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்துடைய பதிவேட்டில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாரு? சட்டமன்றத்துடைய அந்த பேரவை குறிப்புல இந்த செய்கை எவ்வாறு பதிவு செய்யப்படும்? இந்த விளக்கத்துக்கு பதில் தெரியும். அப்பாவை காணோம் செய்வதும் வெளியே வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடப்பது எல்லாமே தெரியும். உதயநிதி சார் சொல்லுவோம். எப்படி சார் இது ரெண்டு பேருக்கும் அப்பாவை காணும்னு சொல்லி சட்டப்பேரவையிலேயே முதல்வர் சொன்னது வந்து தவறு. அது நல்ல ஒரு பண்பான செயல் அல்ல. அதற்கு சட்டப்பேரவைக்கு வெளியில வந்து திமுகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த பதிலடி ஏன் உருவானது என்பதற்கான காரணத்தை யோசிப்பாங்க. மொத்தத்துல இது போன்ற தனிநபர் தாக்குதல்களை தவிர்ப்பது நல்லது. அதை யார் தொடங்கி வைக்கிறார்களோ அவர்களே அதை இனி தொடங்காமல் இருக்க வேண்டும். சார், அமோனியா கேஸ் லீக் ஆகி 9 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் இதுவரையும் நேர்ல போய் சந்திக்கல அப்படிங்கிற விமர்சனத்துக்கு மத்தியில டெய்லி சினிமா நடிகர்களை வந்து நடிகைகளை வந்து சந்திச்சுட்டு வர்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த நேரத்துல சபை நடந்ததுனால முதலமைச்சர் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா சபை நிகழ்வுகள் நேற்று மதியத்தோட முடிஞ்சிருச்சு. நேற்று மாலை போயிருக்கலாம் அல்லது இன்றைக்கு காலையில கூட போய் பார்த்துருந்துருக்கலாம். அதனால வந்து அவர் யார் யாரை சந்திக்கிறாரு, யார் யாரை சந்திக்கணும், அதையெல்லாம் நம்ம வரையறுக்க முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். அதே சமயத்துல தலைநகர்ல 9 பேர் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில, ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு முதலமைச்சர் சென்று பார்த்திருந்திருக்க வேண்டும். பார்க்காதது தவறு. அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு தான் வந்து எதிர்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி அவர்கள் விளக்கமா சொல்லுங்க, நாங்க பதிலளிக்கிறோம், ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க, நாங்க ஆதாரப்பூர்வம் மறுக்கணும் அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப பார்ட்டி ஃபண்டா என்னங்கிறத முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டாரு. அப்போ மீண்டும் அதற்கு முதல்வர் தான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்காங்க. சீர் வந்து அறிவிச்சிருக்காங்க. வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தாய்மாமன் சீர் அந்த குழந்தைகளுக்கான மோதிரம் போடுறது வேண்டாங்கிறாரா? பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த இவ்வளவு தொகை வந்து மருத்துவ செலவிடுக்கே பண்ணலாமே, நீங்க வந்து இப்படி அறிவிப்பது பரிசீலனை பண்ணணும். அதாவது தேர்தலுக்கு முன்பாக வந்து அனைத்து பெண் குழந்தைகளுக்குன்னு சொன்னாங்க. இப்ப அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இதுலயே அவங்க முரண்படுறாங்க. அதே நேரத்துல இந்த திட்டம் வேணான்னு நம்ம சொல்லல. மக்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் திட்டங்கள் பலனளிக்கிறதோ அந்த திட்டங்களை ஊக்கப்படுத்தணும் என்பதுதான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால மக்களுக்கான எந்த திட்டங்களாக இருந்தாலும் எந்த செலவாக இருந்தாலும் அதை அனுமதிக்கலாங்கிறது எங்க கட்சியுடைய நிலைப்பாடு.
அதே சமயத்துல வாக்குறுதியின் அடிப்படையில பிறக்கின்ற எல்லா பெண் குழந்தைகளுக்குன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில வந்து எல்லாரும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை வந்து வாக்குறுதி அடிப்படையில் அவங்க செய்யணும்னு நான் வலியுறுத்தேன். இல்ல சார், ஆமா, விவசாய கடன் தள்ளுபடியில இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி பேசும்போது இந்த கடனால விவசாயிகள் 100 அடி பள்ளத்துல கிடக்குறாங்க, ஆனா நீங்க 50 அடி கயிறத்தான் தந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துல கொண்டு அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடியாக விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். நன்றி.